நாளைய தினம் விஜய் அவர்கள் முதல்வர் பதவி ஏற்பதை முன்னிட்டு இன்று ஸ்டாலினை சந்தித்து ஆசி பெற வந்த விஜய் சற்று முன் திடீர் பரபரப்பு. அதாவது தமிழக அரசியல் களத்தில் கடந்த 2 நாட்களில் தமிழக மக்கள் எதிர்பாராத மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கிறது. இதுவரை தமிழகத்தில் திமுக அதிமுகவை தாண்டி மற்ற எந்த ஒரு கட்சியும் ஆட்சி நடத்த முடியாது என்பதை மாற்றி எழுதியது இந்த தேர்தலில்தான். விஜய் என்ற அந்த ஒரு நபரை திமுக அதிமுக போன்ற கட்சிகள் அவ்வளவு லேசாக எடை போட்டு விட்டதா என்ற மிகப்பெரிய கேள்வியும் இருக்கிறது. அப்படியாக விஜயை அவ்வளவு லேசாக எடை போட்ட காரணத்தால் தான் அதற்கு இப்போது மிகப்பெரிய விலையை திமுக அதிமுக போன்ற கட்சிகள் கொடுத்திருக்கிறது என்றும் கூறப்படுகிறது. ஆனாலும் கூட என்னதான் தமிழகத்தில் விஜயின் கட்சி முதன்மை கட்சியாக வந்தாலும் கூட பெரும்பான்மைக்கு தேவையான 118 இடங்களை விஜய் கட்சியால் வெல்ல முடியவில்லை. வெறும் 108 இடங்களை மட்டும்தான் விஜய் கட்சியால் வெல்ல முடிந்திருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட சூழலில் விஜய் ஆட்சி அமைப்பதில் சிக்கல்கள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டு வந்தது. அதே சமயம் விஜய் ஆட்சி அமைப்பதில் சிக்கல்கள் இல்லை என்றும் வேறு ஒரு தரப்பு கூறுகிறது. இதில் எது உண்மை என்று கேட்டால் இரண்டிலுமே உண்மை இருக்கிறது. ஏனென்றால் விஜய் ஆட்சி அமைப்பதற்கு பாமக அமமுக போன்ற கட்சிகளும் அதேபோல காங்கிரஸ் விசிக கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளும் ஆதரவு தெரிவித்தால் விஜய் கட்சியால் எளிதாகவே ஆட்சி அமைத்துவிட முடியும். அது மட்டுமில்லாமல் இவர்கள் யாருடைய தயவும் இல்லாமல் கூட விஜயால் ஆட்சியை அமைத்துவிட முடியும். அதற்கு காரணம் பெரும்பான்மை இல்லாத பட்சத்தில் சட்டமன்றத்தில் 6 மாதத்திற்கு ஒரு முறை வாக்கெடுப்பு நடைபெறும். அந்த வாக்கெடுப்பு நடைபெறும் நாளில் சட்டமன்றத்தில் எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்கிறார்களோ அத்தனை எம்எல்ஏக்களில் பாதிக்கும் மேற்பட்ட பெரும்பான்மையை விஜய் நிரூபித்தாலே போதுமானது. அப்படி இருக்கும்போது இது போன்ற வாக்கெடுப்பின் போது இந்திய அரசியல் வரலாற்றில் பெரும்பாலும் எதிர்க்கட்சிகள் அந்த வாக்கெடுப்பை புறக்கணித்துவிடும். அப்படியென்றால் திமுக அதிமுக போன்ற கட்சிகள் முற்றிலுமாக இது போன்ற வாக்கெடுப்பை புறக்கணித்துவிடும். அப்படி புறக்கணித்துவிட்டால் சட்டசபையில் விஜயின் கட்சி எம்எல்ஏக்கள் மட்டுமே அன்றைய தினம் இருப்பார்கள். ஆகவே அப்போது வாக்கெடுப்பு நடைபெற்றால் பெரும்பான்மையை எளிதாக நிரூபித்துவிட முடியும். ஏனென்றால் சட்டமன்றத்தில் அன்றைய தினத்தில் இருக்கும் எம்எல்ஏக்களில் பெரும்பான்மையை நிரூபித்தாலே போதுமானது. ஆகவே அன்றைய தினத்தில் விஜய் கட்சி எம்எல்ஏக்கள் தான் இருப்பார்கள். ஆகவே அங்குள்ள எம்எல்ஏக்களில் பெரும்பான்மையை விஜயால் எளிதாக நிரூபித்துவிட முடியும். ஒருவேளை அதிமுக அல்லது திமுக ஏதேனும் ஒரு கட்சி எம்எல்ஏக்கள் அனைவரும் கூட சட்டமன்றத்தில் இருந்தாலும் அப்போதும் விஜய் கட்சிக்குத்தான் பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் இருப்பார்கள். ஆகவே இது போன்ற வாக்கெடுப்பில் விஜயை வீழ்த்த வேண்டுமென்றால் வாக்கெடுப்பு நடைபெறும் அந்த ஒரு நாளில் சட்டமன்றத்தில் திமுக அதிமுக கூட்டணி கட்சிகள் அனைவருமே இருக்க வேண்டும். ஒரு எம்எல்ஏ கூட தவறாமல். அப்படி இருந்து விஜய்க்கு எதிராக வாக்களிக்க வேண்டும். ஆனால் அப்படி வாக்களித்தாலும் கூட விஜயால் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாமல் போனால் மீண்டும் தேர்தல் நடைபெறும். அப்படி மீண்டும் தேர்தல் நடந்தால் விஜய் இதைவிட அதிகமான தொகுதிகளை கைப்பற்றி பெரும்பான்மையாக ஆட்சி அமைத்து விடுவார். இப்படி நடப்பதற்குத்தான் அதிக வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை திமுக நிர்வாகிகளே ஒப்புக்கொண்டுள்ளனர். ஏனென்றால் இதே போன்ற சூழல் இந்திய அரசியலில் மற்ற மாநிலங்களில் நடந்த போதெல்லாம் பெரும்பான்மையை இழந்த கட்சி மீண்டும் தேர்தலை சந்தித்து அதிரிபுதிரியாக வெற்றி பெற்றிருக்கிறது. ஆகவே அந்த ஒரு ரிஸ்கை திமுக அதிமுக போன்ற கட்சிகள் எடுக்கவே எடுக்காது. இதனால் விஜய் ஆட்சி அமைப்பதில் எந்த ஒரு சிக்கலும் அடுத்த 2-3 வருடத்திற்கு இல்லை என்பதை உறுதியாக சொல்லிவிட முடியும். ஆகவே அதை மனதில் வைத்துதான் விஜயும் தான் முதல்வர் பதவி ஏற்பதை யாராலும் தடுக்க முடியாது என்பதை நன்கு உணர்ந்து கொண்டுதான் ஆளுநரை அழைத்து முதல்வர் பதவி ஏற்பதற்கு அழைப்பு விடுத்தார். இந்த முதல்வர் பதவியேற்பு விழா நாளை நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் மரியாதை நிமித்தமாக தன்னுடைய அரசியல் முன்னோடிகள் அனைவரையும் சந்தித்து வாழ்த்து பெற முடிவெடுத்திருக்கிறார் விஜய். அந்த வரிசையில் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து நேரடியாக வாழ்த்து பெற இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இப்படி நடப்பது ஒன்றும் புதிதல்ல. ஏற்கனவே இது போன்ற சம்பவங்கள் தமிழக அரசியலிலேயே நடைபெற்று இருக்கிறது. உதயநிதி ஸ்டாலின் முதல் முறையாக எம்எல்ஏவாக வெற்றி பெற்றதற்கு பிறகு கடுமையாக விமர்சித்து வந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தையே நேரடியாக சந்தித்து வாழ்த்து பெற்றார். ஆகவே அதே போலத்தான் இப்போது இந்த ஒரு சந்திப்பும் நிகழ இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இது குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.